ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். செலிப்ரிட்டி, இந்த செலிப்ரிட்டினா யார்? செலிப்ரிட்டினா யார்? வீடியோ பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, அப்புறம் சினிமா ஆக்டர்ஸ், நிறைய பேர் சொல்லுவீங்கள்ல இந்த செலிப்ரிட்டி. இந்த செலிப்ரிட்டிக்கு அர்த்தம்னா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போரூர் போயிருந்தேன் என்னுடைய நண்பனை பார்க்க. அவரை பார்த்துட்டு திரும்ப வரப்போ ஒரு சவ ஊர்வலம் போயிருந்தது. அங்கே பூ போட்டு போயிருந்தாங்க ரோட்டில் எல்லாம். நான் 2 வீலரில் போயிருந்தேன். அப்போ நான் திரும்ப வரப்போ என் நண்பனை பார்த்துட்டு திரும்ப வரப்போ அந்த பூ மேலே என்னுடைய ஃப்ரண்ட் வீல் ஏறி நான் ஸ்கிட்டாக கீழே விழுந்துட்டேன். ஓகேங்களா? விழுந்த உடனே ஒரு நண்பர்கள்லாம் என்னை தூக்கி எனக்கு கொஞ்சம் காலில் அடி எல்லாம் சரி பண்ணாங்க. அப்போ ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார். அவர் என்னுடைய வீடியோலாம் பார்த்துருப்பார் போல இருக்குது. வந்த உடனே, ஹாய், நீங்கள் ரவிராஜ் தானே அப்படின்னாரு. ஆமாம் பிரதர், ரவிராஜ் தான். என்ன எந்த பக்கம் அப்படின்னாரு. இல்லை, இந்த மாதிரி என்னுடைய நண்பனை பார்க்க போரூர் வந்திருந்தேன். திரும்ப போகிற வழியில் இந்த சவ ஊர்வலம் பூ போட்டதுனால அதில் ஸ்கிட்டாக கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா. ஓகேங்களா? ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் பிரதர் நீங்கள்லாம் பப்ளிக்காக அப்படி வரீங்க, 2 வீலரில் வரீங்க? ஏன் நீங்கள்லாம் காரில் வரலாம், இல்லை ரேப்பிடோ புக் பண்ணிட்டு வர வேண்டியது தானே, மாஸ்க்லாம் போட்டு ஹெல்மெட் போட்டு வர வேண்டியது தானே? நீங்கள்லாம் இப்படி விழுந்தீங்கன்னா பார்க்குறவங்க உங்களை அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா? நீங்கள் எவ்வளோ ஃபேமஸான ஆள் அப்படின்னாரு. எனக்கே ஃபேமஸான ஆள் அப்படின்னாரு. சரி, ரைட், ஓகே, நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்க போல இருக்குது. அவர் சொன்னார், நீங்களாம் செலிப்ரிட்டி பிரதர், நீங்கள்லாம் அப்படி வரக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அங்கே குடிச்சிட்டாங்க விழுந்தேன் கீழே. அந்த சவ ஊரில் பூ போட்டு போயிருந்தாங்க, அந்த பூ மேலே அந்த வீல் ஏறதுனால வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு. சரி, இதை விட்டுருங்க, அவர் இதே மேலே அக்கறையில் பேசியிருக்காரு. நான் கேட்குறேன், யாருங்க இந்த செலிபிரிட்டி? யார் அவங்க? என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இந்த இன்ஸ்டாவில் வீடியோ பண்ணுறவங்க, யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்க, இந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ பண்ணுறவங்க, ஐயோ இவங்களெல்லாம் செலிபிரிட்டின்னு சொன்னால் எனக்கு கோவம் தான் வருது. செலிபிரிட்டினா யார் தெரியுங்களா? இராணுவ வீரர்கள் தான் செலிபிரிட்டி. இந்த நாட்டுக்காக போராடுறாங்க பாருங்கள், உழைக்கிறாங்க பாருங்கள், நம்மளை பாதுகாக்கிறாங்க பாருங்கள், இவங்க தான் செலிபிரிட்டி. ஒரு படித்த ஒரு புலவர்கள், சொல்கிறது முனைவர்கள், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர்ஸ், இவங்கெல்லாம் செலிப்ரிட்டி. சரி, ஒரு சினிமா ஆக்டர் அப்படி வச்சுக்கலாம், அவங்கள கூட நம்ம செலிப்ரிட்டின்னு எடுத்துக்கலாம். இன்ஸ்டாலேயும் இந்த இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறவங்களாம் செலிப்ரிட்டி. இவங்கெல்லாம் ஆக்டர். ஒரு 2 ரீல்ஸ் பண்ணுறக்கூடாது, உடனே அவங்க பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸில் ஆக்டர், கொரியோகிராஃபர் ஏதோ ஒன்று போட்டுப்பாங்க. நானும் போட்டிருக்கேன், சாரி. ஆனால் நான் கொரியோகிராஃபர் தான், நான் டான்ஸர் தான், ஒத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் டான்ஸ் முறைப்படியாக கற்றுக்கணும். நான் இப்போ ஆடுறது கிடையாது, விட்டுட்டேன். சரிங்களா? சில அந்த நேரத்தில் ஆடுவேன். எனக்கு இப்போ ஒன்றும் புரியல, இந்த செலிபிரிட்டின்ற வார்த்தை என்றைக்கு உருவாச்சு? எதுக்கு எப்போ பாரு எல்லாரையும் செலிபிரிட்டி சொல்லி எல்லாரையும் சாவடிக்கிறீங்க? முதல்ல உங்களை வர வச்சு இந்த ஃபங்க்ஷன்ஸை கூப்பிடுறது, இந்த ஒன்றுமே இல்லாத ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டு ஏதோ பண்ணி மாலையை போட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு காலேஜுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவங்கள கூப்பிடுறது, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறது, சத்தியமாக புரிய மாட்டேங்குது எனக்கு இதெல்லாம் பார்க்க ஆத்திரம் வருது. எனக்கே உண்மையாக சொல்லிட்டுங்களா, எனக்கு என்னால் ஃப்ரீடமாக போக முடியல. நான் பெரிய அப்பாட்டக்கரெலாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு நடிகனாக கூட எடுத்துங்களேன். நீங்கள் கேரளாவில் போங்க, அங்கே சினிமா ஆக்டர்ஸ் ரோட்டில் போனால் கூட யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களாம் நடிகர்கள்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டா போதும், உடனே அவங்கள கூட்டின்னு போயிட்டு குக் வித் கோமாளி, பிக் பாஸு, உடனே வாங்க அவங்கள பேட்டி எடுத்து டிஆர்பி ரேட்டிங்காக அவங்கள கூட்டு பெரிய ஆளாக்கி அவங்ககிட்ட கேனத்தனமாக கேள்வி கேட்டு அவங்க கேனத்தனமாக பதில் சொல்லி அவங்களே ஒரு ட்ரெண்டாக்கி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டு ஒரு திறமையாக இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அவங்கள கூட்டு போயிட்டு எல்லாத்துலேயும் நுழைச்சி விட்டு கடைசியில் அவங்கள கூட்டு போய் ஒரு இடத்துல அடித்து உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன பிரதர் இன்னும் உங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் வரலையா? என்ன சினிமாவில் சான்ஸ் வரலையா? நான் யார்? நான் நடிகனா? நடிப்புன்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் நான் யாருன்ட்டு. எனக்கு புரியவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு இந்த செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி விடாதீங்க, தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. ஓகேங்களா? அவங்க பொழப்புக்கு அவங்க வீடியோ பண்ணுறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு கோபம் வந்ததெல்லாம் நான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாரையும் மனுஷனாக பாருங்கள். உங்களுக்குள்ளேயும் திறமை இருக்குது. நீங்களும் ஒரு நல்ல ஒரு கலைத்திறமை இருக்கும், உங்களுக்கும் நல்ல திறமை இருக்கும்.
இதெல்லாம் வந்து வெளிப்படுத்த இடத்த கண்டுபிடிக்கல, தெரியலன்றதுனால தான் உங்களுக்கே நீங்கள் வந்து யாருன்னு தெரியல. நாங்கள் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது, நாங்கள் வந்து அங்கே வெளிப்படுத்திட்டோம், அவ்வளோதான். மற்றபடி இவங்க யாரும் பெரிய செலிப்ரிட்டியோ பெரிய பெரிய புடிங்கெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. சரிங்களா? தயவு செஞ்சு எல்லாரையும் சமமாக பாருங்கள், எல்லாரையும் மனுஷனாக பாருங்கள். அந்த போய் செல்ஃபி கேட்குறது, செல்ஃபி எடுக்கிறது, அவங்க கூட போய் அவங்கள போய் பார்த்த உடனே அப்படியே பெருசாக ஐயோ சார் நீங்களா அப்படின்றது கிடையாது. சரிங்களா? நார்மலாக இருங்க. எல்லாரையுமே தயவு செஞ்சு மனுஷனாக பாருங்கள். நானும் மனுஷன்தான், நீங்களும் மனுஷங்க தான். இங்கே யாரும் பெரிய அப்படியே வானத்துலேருந்து குச்சியில் 2 கொம்பு முளைச்சில்ல. ஓகேங்களா? நடிகனாக பாருங்கள். யாரையும் வந்து பெருசாக வந்து எடுத்து தலைமையில் வச்சு தூக்கி வச்சுன்னு ஆடாதீங்க. ஓகேங்களா? இருக்காங்க தான் நிறைய பேர், இன்னும் நல்லா சாதித்தவங்களாம் இருக்காங்க தான். அவங்கள பார்த்தா ஹாய் சார் நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் போயிடுங்க. அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட கூட போய் செல்ஃபி எடுக்க சொல்கிறது, சார் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்குறது, கெஞ்சிறது, அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள வீடியோ எடுத்து அப்படியே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி பெருமை பீத்திக்கிறது வேண்டாம். ஓகேங்களா? எல்லோரும் மனுஷங்க தான், நானும் மனுஷன்தான், நீங்களும் எனக்கு சமமான ஆளுங்க தான் எல்லோரும். அதை விட்டுட்டு செலிபிரிட்டின்ற வார்த்தையை டெலிட் பண்ணுறேங்க. செலிபிரிட்டின்னு எவனா சொன்னான்னா செருப்பு கழட்டி அடிங்க அவனை. சரியா? நன்றி, வணக்கம்.